இப்ப சொல்லிட்டு போறேன். உங்க மனசுல கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா அதை எடுத்து போடுறதுக்கு நான் டெக்னிக் சொல்லி தரேன்னு எந்த சாமியார் சொன்னாலும், இல்ல எந்த குருமார் சொன்னாலும், எந்த பெரிய மனுஷன் சொன்னாலும் இம்பாசிபிள் எழுதி வச்சுங்க. அப்ப அது என்னதான் பண்றது? அப்ப கெட்ட எண்ணத்தை நம்ம வேற ஏதாவது பண்ண முடியாதா? அது உள்ளதான் இருக்குமா? இல்ல, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி தெரியுமா? ஏகப்பட்ட நல்ல எண்ணங்களை நீங்களா வளர்த்துக்கிட்டீங்கன்னா உள்ள இருந்தாலும் வளர முடியாதபடி அது நசுங்கி போகுமே ஒழிய அதனால அழிய முடியாது. நீங்க உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை வெளியே தூக்கி போடணும்னா அதை எடுத்து போடுறதுக்கு கிடுக்கி இல்லைங்க. அதை எடுத்து போடுறது எப்படிங்கிறதுக்கு பயிற்சி இல்லைங்க. சில பேர் சொல்லி கொடுப்பான், நீ சுவாசத்தை உள்ளே எடுத்து உள்ளிருந்து வெளியே சுவாசத்தை விடுகிற போது அந்த சுவாசத்தின் வழியாக கெட்ட எண்ணங்கள் வெளியே போக முடியாது. எவ்வளவு நாள் தான் புருடா விடுவீங்க? எவ்வளவு நாள் புருடா விடுவீங்க நீங்க? அப்படி சுவாசத்தை வெளியே விடும்போது உள்ளே இந்த கெட்ட எண்ணம் அது வழியா வெளியே போயிடுமா? எவ்வளவு கோமாளித்தனமா பேசுறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை எடுத்து போட முடியாது, அது அப்படியே இருக்கும். இப்போ நல்ல சைக்காலஜி படிச்சவங்களை கேளுங்க, நம்ம மூளையில லேயர் 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 லேயரா தான் படிஞ்சிருக்கும். என்ன தெரியுமா? உங்க 5 வயசு லேயர், உங்க 7 வயசு லேயர், உங்க 10 வயசு லேயர், உங்க 12 வயசு லேயர், உங்க 20 வயசு லேயர், உங்க 80 வயசு லேயர், இப்படி லேயர் 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 லேயரா இருக்கும். ஒரு லேயர் உள்ள போனதுனால அது மறந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு என்னைக்காவது எங்கேயாவது கயண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 7 வயசு லேயர் வெளியே வந்துட்டா உங்களை சமாளிக்க முடியாது. 7 வயசுல நீங்க என்னென்ன அழும்பு பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த வாழ்க்கையில் இருக்கிற பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டா, நீங்க பிறந்ததுலேருந்து இல்ல கருவுல உருவானதுலேருந்து உங்களுடைய நினைவுகள் நினைவு அடுக்குகளாக ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சார் 70 வயசு ஆனாலும் சில பேர் இந்த 17 வயசு பையன் பண்ற அட்டூழியம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சில தாத்தா பாத்தீங்களா, ரிமோட்டை பேரண்ட்ட கொடுக்க மாட்டான். பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி போய் டபக்கன் அப்படி பிடிங்கிட்டு தரமாட்டேனே அப்படின்பா. ஏன்? இப்ப 7 வயசு முடிச்சுக்கிச்சுன்னு அர்த்தம். உள்ள இருந்து அவன் சாக்லேட்டை திருடி திம்பான். யாரு? பேரன் சாக்லேட்டை இவன் திருடி திம்பான். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வேணும்னா ருத்ரன்ட்டையோ இல்லாட்டி வேற யார்ட்டையோ ஷாலினிட்டையோ யார்ட்டையாவது கூட்டிட்டு போனா அது அதுக்குன்னு ஒரு மாத்திரையை வச்சிருக்காங்க, அது தூக்கி உள்ள போட்டாங்கன்னா டேங்னு அது மறுபடியும் அப்படியே மூடிக்கும். அப்புறம் பாட்டுக்கு அப்படியே பேசாம முன்னு உட்காந்துருப்பான். அதான் பாசிபிள். இப்ப நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லேயர் லேயராக இந்த எண்ணங்கள் பதுங்கி விடுவதால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, எந்த எண்ணமுமே நம்ம கிட்ட பதிஞ்சது அழியறது இல்லை. இப்ப நான் என்ன டெக்னிக் சொல்றேன் அப்படின்னா, இதை எடுக்க முடியாது வெளியில. ஆனா நல்ல எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்த அவனுக்கு செய்யலாமா, இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கலாமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உதவலாமா, உதவும் கரங்கள்ல போய் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சலாம். நீங்க 1.5 லட்சம் 2 லட்சம் தானம் பண்ண வேணாங்க. இந்த உதவும் கரங்கள்ல சில குழந்தைங்க பிறந்து தாய் தகப்ப விட்டுட்டு போயிருக்கான். அந்த குழந்தைய எடுத்து இப்படி ஒரு முத்தம் கொடுக்க மாட்டாங்களா, தன்னை யாராவது கட்டி அணைக்க மாட்டாங்களா, அந்த குழந்தை ஏங்கும். இன்னைக்கு சொல்றேன், அந்த மாதிரி தாய் இல்ல தகப்பன் இல்லைன்னு நினைக்கிற 8 மாச குழந்தைய எடுத்து நீங்க முத்தம் கொடுத்தா 10 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு சத்தியமா உண்டு. ஏன்? அதுக்கு அம்மா இல்ல, அதுக்கு அப்பா இல்ல, அதுக்கு முத்தம் கொடுக்க ஆளே இல்ல. அந்த குழந்தைக்கு யாருமே இல்ல. நீங்க அள்ளி எடுத்து அந்த குழந்தைய கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம், எவ்வளவு பெரிய நல்ல கருத்து, நல்ல சிந்தனை. அப்படி போடணும். புத்தர் வாழ்ந்தார் பாருங்க. புத்தர் அவர் எப்படின்னா எண்ணங்களற்ற நிலைன்னு ஒரு பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு இல்ல, எப்போதுமே எண்ணங்களற்ற நிலைன்னு ஒண்ணுக்கு போகும்போது அவருக்கு கெட்ட எண்ணமும் கிடையாது, நல்ல எண்ணமும் கிடையாது. புரியுதா? அந்த ஸ்டேஜ் ஈஸியா ரீச் பண்ண முடியாது. அவர் சொன்னது பொய்ன்னு நான் சொல்லல, அது வேற ஸ்டேஜ். அதை எல்லாராலும் ரீச் பண்ண முடியாது. அது எண்ணங்களற்ற நிலை, டோட்டலா எண்ணமே இல்லாம பிளாங்கா இருக்கிறது, அப்படியே பிளாங்கா இருக்கிறது. அது ரொம்ப கஷ்டம். ஆனா எண்ணங்களோடு வாழுகிற வரையில கெட்ட எண்ணங்கள் நிறைய இருக்குன்னா நல்ல எண்ணங்களை அதிகமா ஸ்டோர் பண்ணி அதை செயலிழக்க வைக்கலாமே ஒழிய வேற எந்த விதமான வழியும் இல்லை. இப்ப இத பாரதி எங்க சொல்றாரு பாருங்க, நினைவு நல்லது வேண்டும். அதுக்கான ஆன்சர் பாருங்க, நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும்,
கண் திறந்திட வேண்டும். ஏன் இப்ப என்ன கண்ணு மூடியா இருக்கு? எல்லாம் இந்த 2 கண்ணை திறந்துடுறான், இந்த கண்ணை திறக்க மாட்டேங்கிறான். இதான் அவேர்னஸ். இந்த 2 கண்ணுக்கு நடுவில் நில்னு சொன்னாரே புத்தர். அந்த நடுவில் நிற்கிற ஒரு பெரிய நிலை, அந்த நடுவில் நிற்கக்கூடிய நிலைமை வந்தாச்சுன்னா இந்த 2 கண்ணை விட இந்த 2 கண்ணு நடுவில் இருக்கிற கண்ணு இம்பார்ட்டன்ட் ஆகுது. அந்த கண் திறந்திட வேண்டும். காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும். எவ்வளவு பெரிய ஆசைகளை, எவ்வளவு பெரிய விருப்பங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மகாகவி பாரதி சொல்லிட்டு போயிருக்கிறான். பாரதியை நீங்க வெளியிலேருந்து பார்த்தா ஏதோ சாதாரணமா சொன்ன மாதிரி தெரியும். ஆனா பாரதியை முழுமையா நீங்க உள்வாங்கி பார்த்தா தான் அவர் எவ்வளவு நுட்பமானவர் அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். பாரதி இதே மாதிரி இன்னொரு பாடல்ல எண்ணியது முடிதல் வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நமக்கு சொல்றாரு. பாரதியோட பாட்டு பார்க்கிற போது எளிமை மாதிரி தெரியும். இப்போ ஒரு பாட்டு சொல்றோம் பாருங்க. தமிழ் மொழி வாழ்த்து பாடுற போது பாரதியார் பாடுறாரு, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, 7 கடல் வை